அவர் டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்தில் அந்த வாசலில் அவர் வந்து விசிகாவை சேர்ந்த நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அந்த காட்சிகள் ஊடகத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே பார்த்தது. அதுவும் காவல்துறை தலைமை அலுவலகத்தின் வாசலில். ஸ்டான்லி மருத்துவமனையில், அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஐசியூல, உங்களுக்கு தெரியும், ஐசியூல ஒரு அரசு மருத்துவமனையில அவ்வளவு லேசில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. டாக்டர்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. தேவை இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஐசியூல கொண்டு போய் அனுமதிக்க முடியும். ஐசியூல இருந்து இப்படியே ஒரு பேஷண்ட்டை நீங்க வந்து ஜீப்ல ஏற்ற கூடாதுன்றது அது. ஏன்னா டாக்டருங்க அதுக்கு முன்னாடி பல்வேறு பரிசோதனை எடுத்திருக்காங்க, அந்த முடிவுகளோட வரல. அந்த சூழ்நிலையில இவர் வந்து வற்புறுத்தி ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி அங்க இருந்து ஐசியூல இருந்து நேரடியா ஜீப்ல ஏத்துறத பார்த்தது வந்து என்னுடைய வந்து வழக்கறிஞர் தொழில, இத்தனை 30 ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழில அதான் முதல் முறையை நான் பார்த்தேன். அவர் வந்து ஜாமீன் கேட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது, எனவே அவர் ஜாமீனில் வெளியே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன எழுதுறாரு, தற்போது அவர் பெண்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். அப்படி ஒரு அனுமதி ஏதாவது இருக்கா? ஏங்க, அப்போ உங்களுக்கு புரியுதா எவ்வளவு அவசரமாக இவரை, அதாவது வந்துடுவாரு, வெளியில வரக்கூடாது. அதுவும் வந்து இந்த மாதிரி தேர்தல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மீது அவசரம் இப்படியான அபத்தமான அந்த ஆவணங்களை இவர்களே தயாரித்து, அப்போ அதனால்தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நாங்கள் வந்து அழைத்து போனோம். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சந்திக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் அது உரிய ஏற்பாடுகளை செஞ்சு ஜெயிலில் சிறைச்சாலை சொன்னார். ஆமாம், அண்ணனை நாங்கள் தான் வந்து சிறைச்சாலைக்கு அவர் மூர்த்தி அவர்களை சந்திக்க அழைச்சி போகும்போது மூர்த்தி அவரை சந்திக்கும் போதே அவர் வந்து சொன்ன வந்து முதல் அறிவுரையே, வெளியில வந்த உடனே பெரும் பணி இருக்கு, தமிழ் தேசிய அரசியல்ல பெரிய பணி உங்களுக்கு காத்திருக்கு, ஆகவே நீங்க வந்து அதுக்காக நீங்க வந்து தயாராகணும், அதுக்காக உடல்நிலை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணனே வந்து அவருக்கு வந்து அறிவுரை கொடுத்தாரு. பல பேர் அண்ணன் வந்து சிறையில இருந்தப்போ அண்ணன் மாறிடுவாரு, இதோட அடங்கிடுவாரு அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் அதுதான் எதிராளிகள் அவங்களால் பரப்பப்படும் பொய் செய்தி. அவருடைய மன உறுதியை எப்படி இந்த மாதிரி செய்திகள் சொல்லி அவரை வந்து மன உறுதியை குலைக்கலான்னு, அதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், ரொம்ப வந்து உறுதியாக இருக்கார். முன்னை விட இவங்களுக்கு ஆபத்தே என்ன தெரியுங்களா, அவர் சும்மாவது தொடாமல் விட்டுருக்கலாம். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான திரு சங்கர் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்கண்ணா. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மெலிந்த உடலோடு, ஆனா அந்த கம்பீரம் குறையாம தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு. ஆனா உடல்நிலை குறைவாக இருந்தும் அவருக்கு அந்த குண்டாஸ் வந்து தடை பண்ணல, வெளியில விடல, ஜாமீன் கிடைக்கலன்னும் போது இதன் பின்னணி என்ன உள்ளடிகள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழுந்துகிட்டே இருக்குங்கண்ணா. இல்ல, இப்போ உங்களுக்கு அதை நான் கொஞ்சம் விரிவா ஆரம்பத்துல இருந்து சொன்னாதான் மக்களுக்கு புரியும். அவர் டிஜிபி ஆஃபீஸ் அலுவலகத்தில் அந்த வாசல்ல அவர் வந்து விசிகாவை சேர்ந்த நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அந்த காட்சிகள் ஊடகத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே பார்த்தது. எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் பாதிக்கப்பட்டவர், அவர் மீதுதான் அவர் அதாவது எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் சாதாரண நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர், அதுவும் காவல்துறை தலைமை அலுவலகத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கும் போது அவர் தாக்கப்படுகிறார். அதையும் அந்த காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர் தடுக்க முயற்சிக்கவில்லை. தாக்கப்பட்டு ஒரு மனிதன் தொடர்ந்து தாக்கப்படும் போது சட்டமே அவனுக்கு என்ன உரிமை கொடுத்துருன்னா செல்ஃப் டிஃபென்ஸ். உங்களை வந்து வேறு கடும் ஆயுதங்கள் கொண்டு உங்களை வந்து உங்களோட உயிருக்கும் உடமைக்கும் ஒருத்தர் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் போது, உங்களை உயிருக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும் போது
தாராளமாக நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தற்காத்து கொள்ள நீங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தலாம். அதான் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இந்திய அந்த இப்போ உள்ள பிஎன்எஸ்எஸும் சரி, முன்னாடி இந்த ஐபிசிலையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம். அவர் அதனால்தான் தொடர்ந்து அவர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியான தாக்குதல், ஆயுதங்கள் வந்து கையில் ஆயுதங்கள் தாக்கப்படும் போது ஒரு வேறு வழி இல்லாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள தான் அவர் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துவார். இந்த சூழ்நிலையில் நியாயமாக இப்போது இதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தின்றவரும் அந்த இடத்துல இருந்து எடுத்துருங்க. வேற ஏதோ இந்த மாதிரி தெருவில் 2 குழுக்குள்ள சண்டை நடந்தா காவல்துறை என்ன பண்ணிருக்கும்? 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல இதே மாதிரி சம்பவம் நான் சொல்றேன். ஒரு தனிநபரை ஒரு குரூப் வந்து அடிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கோம்? அடித்தவர்கள் மீது தான் வந்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணிருக்கோம். ஆனால் இங்கே இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் இவ்வளவு வந்து வீடியோ, அதுவும் வந்து கட்சியினுடைய சார்பாக எடுக்கப்பட்ட காட்சி எடுத்தா கூட நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க, இது வந்து அவங்க வந்து டேம்பர் பண்ணிருக்காங்க, அதுல வந்து திரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ், சுதந்திரமான மீடியாக்கள் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜஸ், அவ்வளோ ஆதாரங்கள் இருந்த போதும் அவர் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து அதன் காரணமாக உடல் நலம் குன்றி ஸ்டான்லி மருத்துவமனையில், அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஐசியூவில், உங்களுக்கு தெரியும் ஐசியூவில் ஒரு அரசு மருத்துவமனையில் அவ்வளோ லேஸில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. டாக்டர்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. தேவை இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஐசியூவில் கொண்டு போய் அனுமதிக்க முடியும். ஆனால் அவர் கொண்டு போய் அங்கே ஸ்டான்லி மருத்துவமனையை பரிசோதனை பண்ண உடனே மருத்துவர் உடனே என்ன சொன்னாங்க, உடல்நிலை மோசமாக இருக்குது, அவர் வந்து உடனடியாக வந்து ஐசியூவில் வந்து வச்சு வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு அவரை வந்து மருத்துவம் ஆரம்பிக்கிறாங்க. பல்வேறு டெஸ்ட்டுகள் எடுக்கிறாங்க. ஆனால் இப்படி தாக்கப்பட்ட நபர் மீது, ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பின்னணி, இது வெளிப்படையாக உலகத்துக்கு தெரிஞ்சது. அவர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையை, திருமாவளவனை கடுமையாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணிட்டார். அந்த சமூகத்துக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்ன, அவர் கட்சி நடத்துறது வந்து அந்த சமூகத்துக்கு, ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தியாரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர். ஆகவே அவர் வந்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டே வர்றார். இவர்கள் கட்சி நடத்துவது சுயநலத்துக்காக, கொள்கைக்காக இல்லை, அல்லது தன்னுடைய சமுதாயத்துக்காக இல்லை, கூட்டணியில் இருந்து கொண்டு அதனுடைய பலன்களை அனுபவிப்பதுக்காக மட்டுமே தான் வந்து கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் விமர்சனம் வச்சுட்டே வர்றார். இந்த விமர்சனங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர் மீது ஏதாவது வந்து ஒரு தாக்குதலோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அவர் பேசுவதை நிறுத்தணும். எப்படி நிறுத்த முடியும்? சிறையில் அடைச்சா நிறுத்தலாம். அதற்காகவே உருவாக்கப்பட்ட சம்பவமாக தான் நாங்கள் இதை பார்க்கோம். கண்டிப்பா. நான் இன்னொன்று, இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்காக நீங்க எல்லாம் குரல் கொடுத்து வழக்கறிஞராக போராடினீங்க. இதுல என்னன்னா, இப்ப நீங்க சொன்னது போல, அதாவது தாக்கியவர்களை ஏன் கைது செய்யல அப்படின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும், இல்ல அவங்க மேல நீங்க ஒரு கேஸ் தொடுக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்களா? என்னன்னா, அது நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு சம்பவத்தினுடைய முழு பின்னணி வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். அதன் பிறகு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அளித்த புகார், அவர் தான் முதல்ல புகார் அடிக்கல. மெரினா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது, முதல் புகார் கொடுத்தது அவர் தான். ஆனால் அவர்கள் மீது வந்து அந்த தாக்கியவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றளவு கூட ஒரு பேரளவுக்கு ஒரு விசாரணை கூட வந்து அவர் வந்து அழைக்காமல் அவர்களும் வெறும் வழக்கு பதிவு செய்ததோடு மட்டும் அதோடு வந்து அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இவர் கைது செய்யப்பட்டு ஐசியூவில் இருக்கார். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஐசியூவில் இருக்கார். நாங்கள் ஐசியூவில் தான் போய் பார்க்குறோம். நானும் என்னுடைய வழக்கறிஞர் சகோதரர் ரூபன் அவர்களும் 2 பேரும் தான் வந்து கொண்டு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். ஐசியூவில் மிகுந்த வந்து அவர் வந்து உடல்நலம் குன்றி அவர் வந்து சிகிச்சையில் இருந்தார். நாங்கள் கூட அப்போ என்ன நினச்சோன்னா, இவர் வந்து இப்போதைக்கு வந்து கொண்டு போய் நீதிமன்ற காவல் அடைக்க முடியாது, அப்படி இல்லைன்னா வந்து அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் அவரே வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம்னா, அவர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அங்கே அவர் பரிசோதனை பண்ணிவிட்டு சிகிச்சையை தொடருங்க, காவல் வந்து வைக்கலாம், நான் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன், நான் வந்து நீதிமன்ற காவலுக்கு வைக்கலாம், ஆனால் வந்து அவர் ஜெயிலுக்கு வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை இருக்கலாம் என்ற ஒரு அனுமதி வழங்குவார். அதுதான் வந்து அங்கேயே வந்து மருத்துவமனையிலே அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை வந்து பரிசீலனை செய்வது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் நடைமுறை. ஆனால் இவர்கள் தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரி, டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ், அவர்
இது வரைக்கும் நான் இப்படியான அலுவலகம், அதாவது மருத்துவமனைக்கு ஒரு உயர் அதிகாரியே வந்து அந்த ஆர்எம்ஓன்னு சொல்லுவோம், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அவர் தான் பொறுப்பு. அவரோட அலுவலகத்தில் மணிக்கணக்கில் காத்திருக்காங்க. இதை நாங்கள் எல்லாம் பார்த்து தான் இருக்கோம், நானும் மற்ற வழக்கறிஞர்களும் இருக்கோம். எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து மிகுந்த அழுத்தம் தராங்க மருத்துவர்களுக்கு. அதன் பிறகு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு கொண்டு வந்து அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் அங்கேருந்து நேரடியாக நாங்கள் பார்த்த பார்வை, ஐசியூலேருந்து அப்படியே ஒரு பேஷண்ட்டை நீங்கள் வந்து ஜீப்பில் ஏற்றக்கூடாதுன்றது. அது ஏன்னா டாக்டருங்களும் அதுக்கு முன்னாடி பல்வேறு பரிசோதனை எடுத்திருக்காங்க, அந்த முடிவுகளோட வரல. அந்த சூழ்நிலையிலே இவர் வந்து வற்புறுத்தி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அங்கேருந்து ஐசியூலேருந்து நேரடியாக ஜீப்பில் ஏற்றுறத பார்த்தது வந்து என்னுடைய வந்து வழக்கறிஞர் தொழிலில், இத்தனை 30 ஆண்டுகள் வழக்கறிஞர் தொழிலில் அதான் முதல் முறையே நாங்கள் பார்த்தேன். அப்படியே வந்து அவரை வந்து அப்படியே உடல்நலம் குன்றிருக்காரு, அவரால் வந்து நடக்க கூட முடியல. அங்கேருந்து வந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. இப்போது கொண்டு வந்தோடனே நாங்கள் வந்து என்னென்னா, எங்களுக்கு தெரியும் இதை கண்டிப்பாக உடனடியாக ஜாமீன் வாங்கலான்னு. ஆனால் அப்படி வாங்கி விடக்கூடாது, வெளியே வந்து எந்த காரணங்களும் வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து உரிய வந்து அந்த ஒரு அதிகாரம் இருக்குது. இந்தந்த பிரிவுகளில் வந்து அவர் ஜாமீன் வழங்க முடியும், சில பிரிவுகள் வழங்க முடியாது. ஆமாம், கொலை முயற்சியில் அவர் வழங்க முடியாது, அது மாவட்ட நீதிமன்ற செஷன்ஸ் தான் வழங்க முடியும். எனவே அவர் வழங்கி விடுவார் என்ற அச்சத்தில் கடைசி நிமிஷத்தில் அந்த பிரிவை சேர்க்கிறாங்க, கொலை முயற்சி பிரிவை சேர்க்கிறாங்க. ஆகவே தான் அன்றைய தினம் எங்களால் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கப்பட்டார். அதன் பிறகுதான் வந்து அவசர கதியில், ஏன்னா மாவட்ட நீதிமன்றத்தில் செஷன்ஸில் அந்த நீதிபதி அவருக்கு எல்லாமே நாங்கள் வந்து ஏன்னா டேப்லேயே நாங்கள் வந்து போட்டு அந்த நீதிமன்றத்தில் அந்த நடந்த சம்பவங்களை நான் வந்து அந்த டேப் மூலமாக போட்டு காமிச்சேன். கண்டிப்பா இப்போ நீதிபதிகள் அதை பார்க்கறாங்க நேர்ல, அவங்களுக்கு வந்து இது ஒரு ஆதாரமா நம்ம கொடுக்குறோம். அவங்களுடைய பணி என்னன்னா அரசு தரப்பையும் கேட்கணும். ஏன்னா அந்த வீடியோல இருக்கிறத மட்டும் வச்சு அவங்க பண்ண, அது வீடியோ எடுத்தது பிறகு என்ன நடந்தது, முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத அவங்க வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அதற்காக தான். ஆனா அவருக்கு மிக தெளிவாக அந்த நீதிமன்றம் உணர்ந்தது இது வந்து அப்பட்டமான பொய் வழக்கா இருக்கு அப்படின்றது தான். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் இவங்க தேதி கேட்கும் போதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் டைம் கொடுங்கன்னா இப்போ தேவையில்லை, நாளைக்கு போடுறேன், நாளைக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளி வைப்பார். அப்படி வரும்போது தான் இவங்களுக்கு திருப்பி அச்சம் வந்து ஐயோ மாவட்ட நீதிமன்றத்தில் இவங்க வந்து ஜாமீன் எடுத்துருவாங்க வந்து அப்படின்ட்டுதான் அவசர கதினா அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ அபத்தமான வந்து ஒரு செயலில் வந்து நடந்ததுன்னு. அவசர கதியில் அவர் மேல் வந்து குண்டச்சட்டம் 14ஆம் தேதி போடப்படுது. இப்போது நாங்கள் வந்து குண்டச்சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தாக்கல் செய்கிறோம், HEB ஆட்கொணர்னு சொல்லுவோம். அதன் பிறகு வந்து என்னென்னா அதற்கு அந்த இறுதி விசாரணை வரத்துக்கு முன்னாடி அட்வைசரி போர்டு இருக்குது. அட்வைசரி போர்டில் இந்த மாதிரி வந்து அந்த குண்டச்சட்டத்தை அடைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அது என்னென்னா, இது தவறாக பயன்படுத்தப்பட்டதா அல்லது வந்து வேறு காரணமாக பயன்படுத்தப்பட்டதா அப்படி இருந்தால் அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க. போர்டிலே அவங்களே வந்து ஓய்வு பெற்ற 3 நீதிபதிகள் கொண்ட குழு அது, அவங்களே ஆவணங்களை பரிசீலனை பண்ணி அவங்களே வந்து உத்தரவு பிறப்பிப்பாங்க. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம், கண்டிப்பாக எங்களுக்கு வந்து உரிய உத்தரவு வந்துடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகமே இப்படி ஒரு அட்டுழித்தை பார்த்த பிறகு நீதிபதிகள் கண்டிப்பாக ஒரு சாதகமான முடிவு தான் அறிவிப்பாங்க நினச்சேன். பட் அது என்னென்னா வந்து எங்களால் வந்து சாதகமான தீர்ப்பு வரலை. அதன் பின்பு தான் நாங்கள் வந்து என்னென்னா தீவிரமாக வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து நடத்த ஆரம்பித்தோம். இப்போ இதுதான் அபத்தத்தின் அதாவது சொன்னேன் இல்லையா, இவங்க எவ்வளோ அவசர கதியில் வந்து அந்த உத்தரவை போட்டாங்கன்றத நாங்கள் வந்து அதாவது பல்வேறு ஆவணங்கள் அதன் மூலமாக இவர்களை தோலுத்தி காட்டும். எவ்வளோ வந்து இவங்க அபத்தமாக பொய்யாக மேலிடத்தின் அழுத்தம் காரணமாக அரசியல் காரணங்களுக்காக இந்த குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது ஏர்போர்ட் அவர்கள் மீது என்பதை நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் இறுதி விசாரணை போது நாங்கள் தோலுறுத்தி காட்டினோம். 2 உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து என்னென்னா, அந்த காவல்துறை ஆய்வாளர், ஏன்னா அவர் வந்து ஸ்பான்சரிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஸ்பான்சரிங் அத்தாரிட்டினா அவர் தான் வந்து அந்த கமிஷனருக்கு ஒரு அறிக்கை அனுப்புவார். இந்த மாதிரி இந்த நபர் தொடர்ந்து குற்றச்சாட்டில் ஈடுபடுறாரு, இவர் வெளியில் இருக்கிறது சமுதாயத்துக்கு வந்து ஆபத்தான விஷயம், ஆகவே இவருமே இந்த குண்டர் தடுப்பு சட்டம் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார். அதை அவருக்கு அளிக்கும் ஆவணங்களை மாநகர காவல் ஆணையர் பரிசீலனை செய்து
கவனமாக அந்த ஆவணங்களை கவனித்து பார்த்து அதனுடைய அந்த உள்ளடக்கங்களை வந்து புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் வந்து அவர் ஒரு முடிவுக்கு வரணும். எப்படின்னா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இந்த ஆவணங்களை பார்க்கும்போது இவர் வந்து தொடர் குற்றம் செயலில் ஈடுபடுறாரு, இவர் வெளியில் இருந்த அந்த சமுதாயத்துக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கலாம், ஆகவே நான் குண்டர் தடுப்பு சட்டத்தை இவர் மீது வந்து பிரயோகிக்கிறேன் அப்படின்னு உத்தரவு போடுவார். இதுதான் நடைமுறை. இதில் இந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெரினா இன்ஸ்பெக்டர், அவர் தான் ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. அவர் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்புகிறார். அது என்ன, அந்த ஆவணங்களோட வந்து அனுப்புவார். மற்ற அவர் மேலே எஃப்ஐஆர், அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் மற்ற அந்த கைது மெமோ, இது எல்லாமே அது உங்களுக்கு விரிவாக சொன்னால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து அவர் அனுப்பிச்சிட்டு கூட ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்புவார். அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் தான் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி கைது செய்தோம், அவர் வந்து ஜாமீன் கேட்டு ஜாமீன் மனு சோன்சோ மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது, எனவே அவர் ஜாமீனில் வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன எழுதுறாரு, தற்போது அவர் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, தற்போது அவர் பெண்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். பெண்கள் சிறைச்சாலை அப்படி ஒரு அனுமதி ஏதாவது இருக்கான்னா? கிடையாது. ஏங்க, பெண்கள் சிறைச்சாலை ஆண்கள் எப்படிங்க? பெண்களுக்கு தனியா, அதுக்காக தானே பெண்கள் சிறைச்சாலையே. உங்க பொருள்ல ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்கு. இது என்ன அபத்தம் தெரியுங்களா? இது எதை காட்டுது? ஏன் இந்த டாக்குமெண்ட்டையும் நான் பார்த்தேன், பரிசீலனை செய்தேன், நான் வந்து திருப்தி விட்டேன்னு சொல்லி அவர் வந்து இந்த உத்தரவு போட்டிருக்காருன்னா, அப்போ எவ்வளவு வந்து மெக்கானிக்கலா, எந்திரத்தனமா, அப்போ அவரை கவனிக்கவே இல்லை. தன் மனது அல்ல, நான் சொல்றது அந்த டீட்டெயில், அதை கமிஷனர் சொல்ல, அதை சரி இவர் ஒரு இப்படி கொடுத்துட்டாரு, கூப்பிட்டு எப்ப இது என்ன அபத்தமா இருக்கு, நீங்க ஒரு விளக்கம் நீங்க கேட்டுக்கணும். அப்போதான் நீங்களும் அதை கூர்ந்து கவனித்து உங்களை நீங்க ஆழ்மனை செலுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவரும் நான் அதை பார்த்துட்டு நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறார். இது எதை காட்டுது? ரெண்டு விஷயம். ஒன்று, இவங்க தயாரித்த அந்த ரிப்போர்ட் என்பது வேற ஏதோ பெண்கள் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து அப்படியே காப்பி அடிச்சு பேரை மட்டும் மாற்றி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வந்து அந்த பெயில் எம்பி நம்பர் மட்டும் போட்டு அப்படியே கொண்டு வந்திருக்காங்கன்றது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, இப்படி அபத்தமான ஒரு வந்து ஆவணத்தை முறையா இவர் பரிசீலனை செய்யாம, இவர் பார்க்காமையே நான் பார்த்ததான் இவர் உத்தரவு போட்டதா. இதை நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து சுட்டி காட்டும் போது ரொம்ப, அதாவது நீதிபதிகள் ரொம்ப அது வந்து கடுமையாக வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துட்டாங்க. அப்போது அரசு தரப்பில் கேட்குறாங்க, இது என்ன இப்படி அபத்தமாக, இதை கூட பார்க்க மாட்டீங்களா, பெண்கள் சிறைக்கு இது உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது ரொம்ப அபத்தமாக அரசு தரப்பு இன்னொரு பதில் சொல்கிறாங்க, இதில் டைப்போகிராஃபிக்கல் எரர். பல முக்கிய வழக்குகள்ல இதே தான் காரணம். இதுதான் நீதிபதியும் கிட்டத்தட்ட இதே விஷயத்த சொன்னாங்க. எல்லா தவறுகளையும் பல நேரங்களில் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டைப்போகிராஃபி சொல்லிட்டு இருக்கீங்க, இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இது ஒரு உதாரணம். ரெண்டாவது உதாரணம், அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காலம் அடைக்கப்படும் போது ரிமாண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். காவல்துறை என்னென்ன காரணக்காக இவர் கைது செய்யப்படான்றதை அவர் அறிக்கையை வந்து நீதிமன்றம் கொடுப்பாங்க, ரிமாண்ட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து அதனுடைய வந்து சர்டிஃபைடு காப்பி, அதாவது சான்றிட்ட நகல் கோர்ட்லேருந்து வாங்கி அந்த நகலை வந்து நான் வந்து பரிசீலனை பண்ணேன், அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் வந்து கொண்ட சங்கதிகளையும் நான் வந்து பார்த்து அதன் பிறகு நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன், அப்புறம் தான் உத்தரவு போட்டேன்றது அந்த டிடென்ஷன் ஆர்டரில் இருக்குது. அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டு, அதாவது அந்த சர்டிஃபைடு காப்பி ஆஃப் ரிமாண்ட் ரிப்போர்ட் நீதிமன்றத்தில் வாங்கப்பட்ட தேதி என்ன தெரியுமா? 18/9. ஆனால் இவர் 18/9 வாங்கிய ஆவணத்தை நான் 14/9 பரிசீலனை செய்துவிட்டேன். இது எப்படி? கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு புரியுதா எவ்வளோ அவசரமாக இவரை, அதாவது வந்துடுவாரு, வெளியில வரக்கூடாது, அதுவும் வந்து இந்த மாதிரி தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மீது அவசரகரம் இப்படியான அபத்தமான அந்த ஆவணங்களை இவர்களே தயாரித்து அவசர கதியில் வந்து போடப்பட்டது. இதை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாம் வந்து எடுத்து வைக்கிறோம், ஒட்டுமொத்தமாக தோலுரிச்சு காட்டுறோம்.
இது மட்டும் இல்லாமல் பல்வேறு காரணங்களையும் நம்ம எடுத்து வைக்கிறோம். நீதிபதி கேள்வி கேட்கலையா? ஏன் இன்னும் நீங்க அதாவது தாக்கியவர்களை ஏன் கைது செய்யலைன்னு அரசு தரப்புல பார்த்து கேள்வி கேட்கல? இதுல என்னன்னா ஒரு விஷயம், அவங்களுக்கு முன்னாடி உள்ள இஷ்யூ, அதாவது அவங்க பிரச்சனை, அவங்க என்ன வழக்கு போட்டிருக்கோம், இந்த குண்டர் தடுப்பு சட்டம் சட்டவிரோதம், இது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் நம்மளுடைய வாதம். அந்த வழக்கு உள்ள அவங்க போக முடியாது. ஏன்னா என்ன நம்ம கொண்டு போய் கோரிக்கையா வைக்கிறோமோ அதில் மட்டும்தான் அந்த அமர்வு பரிசீலனை செய்ய முடியும். இப்போ நீங்க கேட்கறதுன்னா காமனான ஒரு விஷயம், லீகலா பார்க்கும்போது அவங்க என்னன்னா அது உள்ள போக முடியாது. அதுக்கு நம்ம தனியா நடவடிக்கை கோரி நம்ம உயர்நீதிமன்றத்தில் வேறொரு மனு தான் போட முடியும். இல்ல இப்ப அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கையை நாம் கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 5 மாதம் ஒரு எந்த தவறும் செய்யாத ஒரு நபர் 5 மாதம் சிறை செல்லும்போது அவர் அடைந்த மன உளைச்சல், உடல் ரீதியான பாதிப்புகள் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் இப்பதான் வெளியில வந்திருக்காங்க. அதனால தொடர்ச்சியா நம்ம அந்த சட்ட நடவடிக்கை. இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு மூர்த்தி அவர்களை கொண்டு வருவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்கெல்லாம் அங்க நேர்ல பார்ப்பதற்கு வந்தோம். அவரை கொண்டு வராம ஜூம் மீட்டிங்ல நீதிபதி அந்த ஹியரிங் வச்சுக்கலாம் அப்படின்னு மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக? நீதிமன்றத்துல ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்போ என்னன்னா இந்த மாதிரி கைதிகளை நீதிமன்றம் கொண்டு பழைய நடைமுறை என்னன்னா, ஒவ்வொரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் 15 நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய காவல், நீதிமன்ற காவல் நீடிக்கப்படும். நீதிமன்றத்தால் அவங்க உத்தரவு போடுவாங்க. ரிமாண்ட் இப்போ காவலில் இருக்காரு, இவருடைய நீதிமன்ற காவலை நாங்கள் நீடிக்கிறோம் அப்படின்னு உத்தரவு போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, புழல் ஜெயிலில் இருந்து எங்கே இருக்காரோ அங்கேருந்து நீதிமன்றம் கொண்டு வருவாங்க, அவங்க ஆஜர்படுத்துவாங்க. அது இப்போ என்னன்னா, இப்போ நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அதுக்கப்புறம் பாதுகாப்பு கருதி, அதுக்கப்புறம் போக்குவரத்து பிரச்சனைகளை கருதி அவர்கள் என்ன ஜெயிலே வீடியோ கான்ஃபரன்சிங்ல நீதிபதி அவங்ககிட்ட கேட்டுட்டு வேற ஏதாவது குறைகள் இருக்கா என்னன்னு அவங்ககிட்ட கான்ஃபரன்ஸ்ல, அது தனி அறை உண்டு அங்கே. அதே மாதிரி நீதிபதியும் தனி அறை உண்டு. அங்கே கேட்டுட்டு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன், ஏன்னா அவங்க நேரில் பண்ணக்கூடிய சட்ட விதிமுறைகள், சட்ட காரியங்கள் எதுவும் இல்லைன்ற தொட்டு அது ஆன்லைனில் அவங்க பண்ணிடுறாங்க. அது இப்போதைக்கு ஒரு 5-6 வருஷமா கொண்டு வரப்பட்ட நடைமுறை. அந்த நடைமுறை தான் நீங்கள் சொல்றீங்க. கண்டிப்பா. இன்னொன்னு, இப்ப இறுதியாக இந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலிருந்து உடைத்து அண்ணன் வெளியே வந்திருக்காரு அப்படின்னும் போது இதற்கு பின்னாடி பல சட்ட போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க மெயின் அவருடைய உடல்நிலை காரணமாக அவரை விடுவித்தாங்களா, இல்ல இதுக்கு மேல பண்ண முடியாதுன்ற காரணமா? உடல்நிலை காரணம்லாம் கிடையாது. அது என்னன்னா, அவர் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டமே அபத்தம் என்பதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு நான் காரணங்களை மெரிட்ல, அதாவது அதன் தகுதி அடிப்படையில், அதாவது எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல், அடிப்படை இல்லாமல் போடப்பட்ட உத்தரவு அப்படின்னு தான் நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு. ஏன்னா உடல்நிலைக்கு நீங்கள் கேட்குறீங்க, உடல்நிலை அவர் ஆமாம் ரொம்ப எடை குறைவு, ரொம்ப அவருடைய பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் நாங்கள் அழைத்து போனோம். அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் அது உரிய ஏற்பாடுகளை செஞ்சு ஜெயிலில் சிறைச்சாலை அண்ணனாகவே சொன்னார். ஆமாம், இல்லை நான் அண்ணன் தான் ஏற்கனவே முதல் முறை ஒரு திட்டமிட்டு அதை நடக்கலை. அதன் போய் திட்டமிட்டு அண்ணனை நாங்கள் தான் சிறைச்சாலைக்கு அவர் மூர்த்தி அவர்களை சந்திக்க அழைச்சி போகும்போது மூர்த்தி அவரை சந்திக்கும் போதே அவர் சொன்ன முதல் அறிவுரையே, நீங்கள் எதை பற்றி நீங்கள் உடல் நலத்தை கவனம் செலுத்துங்க, நீங்கள் உடல் நலம் மெலிஞ்சிருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், சிறைச்சாலை உணவுலாம் குறைங்க, பழங்கள் அந்த மாதிரி உணவு எடுத்துங்க, காலை மாலை உடற்பயிற்சி பண்ணுங்கள், நிறைய புத்தகங்கள் படிங்க, நீங்கள் வெளியில் என்ன நடக்குதுன்றதை போட்டு நீங்கள் மனத்தில் குழப்பிக்க வேண்டாம், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி போராளிகளுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமே சிறை வாழ்க்கையில் தங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான். அப்படி நீங்கள் தேக ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நீங்கள் வெளியில் வந்த உடனே பெரும் பணி இருக்குது. தமிழ் தேசிய அரசியலில் பெரிய பணி உங்களுக்கு காத்திருக்கு. ஆகவே நீங்கள் அதுக்காக நீங்கள் தயாராகணும், அதுக்காக உடல்நிலை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணனே அவருக்கு அறிவுரை கொடுத்தாரு. அந்த மாதிரி அவருடைய உடல்நலம் உள்ள அவங்க பாதிக்கப்பட்டது உண்மை. நாங்கள் ஏற்கனவே முதல்ல முன்னுரிமை கொடுத்து எடுக்கணும்னு சொல்லி மனு முதல்ல போட்டிருந்தோம். அந்த மனுவிலேயே அதையும் சுட்டி காட்டியிருந்தோம். அவர் உடல்நிலை மோசமாக இருக்குது, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு இருதய சிகிச்சை எடுத்திருக்காரு, அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் பிறகு தான் அது முன்னுரிமை இல்லாமல் நாங்கள் அது இறுதி தான் எடுக்கப்பட்டு தீர்ப்பு வாங்கியிருக்கோம். இப்போ மூர்த்தி அண்ணன் அவர்கள் இன்னும் சீமான் அவர்களை போய் நேர்ல சந்திக்கல, அதுக்கு சந்திப்பதற்கான இப்போதான் வந்திருக்காரு. அண்ணனும் பல்வேறு முந்தானத்து கூட சனிக்கிழமை நாங்கள் எங்களை வழக்கறிஞர் பாசனுடைய மாநில கலந்தாய் கூட்டம்,
அதில் வந்து அண்ணன் கலந்துக்கிட்டாங்க. பல்வேறு தொடர்ந்து நேற்று தைப்பூசம் நிகழ்ச்சி அப்படியே அண்ணனும் தொடர்ந்து இருக்காங்க. அவரும் இப்போ தான் வந்திருக்காரு, ஓய்வு தேவையில்லை. 5 மாத காலம் சிறை வாழ்க்கை என்பது ஒரு அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை. அது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. சிறைச்சாலைன்றது வந்து உள்ள அதாவது என்னன்னா உங்களுடைய உடல்நலம் மட்டும் இல்லை, உங்களோட மனநலமும் அதிகமாக வந்து அவர் அதுக்கான உரிய ஓய்வு எடுத்துட்டு கண்டிப்பா வந்து அண்ணனை சந்திப்பார். கண்டிப்பா. இப்ப நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களோட கூடவே இருந்து கடைசியா அவரை வெளியே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னொன்னு, அண்ணன் வந்து மீண்டும் அரசியல் பயணம் தொடர்றாரு, இதே நாம் தமிழர் கட்சியோடு பயணிக்க போறாரு, அதே நிலையத்தோட எதிர்பாரு அப்படின்ற சந்தேகம் இல்ல. அதுல என்ன பல பேர் அண்ணன் வந்து சிறையில இருந்தப்போ அண்ணன் மாறிடுவாரு, இதோட அடங்கிடுவாரு அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அதுதான் எதிராளிகள் அவங்களால் பரப்பப்படும் பொய் செய்தி. அவருடைய மன உறுதியை எப்படி இந்த மாதிரி செய்திகள் சொல்லி அவர் வந்து மன உறுதியை குலைக்கலான்னு, அதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், ரொம்ப வந்து உறுதியாக இருக்கார். முன்னை விட இவங்களுக்கு ஆபத்தே என்ன தெரியுங்களா, அவர் சும்மாவது தொடாமல் விட்டுருக்கலாம். இப்போட இதோட பல மடங்கு இவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து இருக்குது. அண்ணன் வந்து வந்திருக்காங்க. சிறிது காலத்துக்கு பிறகு என்னுடைய நம்பிக்கை, ஏன்னா எதுனாலும் இறுதி முடிவு அவர் தான் எடுக்கணும். ஆனால் என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக மிக வீரியத்தோடு வந்து மீண்டும் தமிழ் தேசிய அரசியலில் அவர் ஈடுபடுவார் தான் என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாங்கண்ணா. இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களினுடைய டிவிகேவின் 3ஆம் ஆண்டு அந்த கொண்டாட்ட விழா நடந்தது. அதுல விஜய் அவர்கள் குத்தாட்டத்துடன் வந்து பாத்தீங்கன்னா விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார். அரசியலுக்கு வந்தும் இன்னும் அந்த சினிமாவில் ஆடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் மடக்கல, தொடர்ந்துகிட்டே இருக்காரு அப்படின்னும் போது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜய் அவர்கள் ஒரு 30 ஆண்டு காலம் கதாநாயகனாக நடித்து ஒவ்வொரு இல்லத்திலும், அதாவது எம்ஜிஆர் ரஜினிக்கு அடுத்து அதிகமான வந்து ரசிகர்களை கொண்ட நடிகர் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. அந்த ரசிகர் வெளிச்சத்தோடு அந்த வந்து அந்த பாப்புலாரிட்டி அதோடு தான் அரசியலுக்கு வந்திருக்கார். அவருக்கு வர கூட்டம் எல்லாமே வந்து அவர் சொல்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய அரசியல் பாதை நம்ம பயணிக்கணும், இப்படி ஒரு வந்து அவர் விஜய் அவர்கள் இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கை வச்சிருக்காரு, இந்த கொள்கை நிறைவேற்றணும், அதுக்கு அவர் நமக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அவரை பார்க்க வர கூட்டம் அந்த கூட்டமா? அவரை பார்க்கறதுக்காக சீமான் அண்ணனுடைய கூட்டத்துக்கு வரும் ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய கொள்கை தெரியும், தமிழ் தேசிய அரசியல் என்னென்று தெரியும், தமிழ் தேசிய அரசியலிலே அண்ணன் வந்து அவர் எடுக்க வைத்த நடவடிக்கைகள் என்னென்று தெரியும். அதை ஆதரித்து அதுக்காக தான் அவர் கூட்டத்தை வராங்க. இதே நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, அடுத்து இங்கே வாங்க, விஜய்க்கு வர கூட்டம், விஜய் வந்து அரசியல் ரீதியாக இப்படி ஒரு கொள்கை வச்சிருக்காரு, இந்த கொள்கையை நான் ஆதரிக்கிறேன், அதுக்காக தான் விஜய்க்கு வந்தேன் அப்படின்னு வராங்க. இல்லை, தான் திரையில் மட்டுமே பார்த்த ஒரு நபர் நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆசைக்காக அந்த பல்வேறு பேட்டிகளோட பார்த்து 41 பேர் இறந்த பிறகு கரூரில் அந்த குடும்பத்தாரோட சில பேருடைய பேட்டியில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அவரை நேரில் பார்க்கணுன்ற ஆசையில் தான் அவ்வளோ கிட்ட போனோம். அப்போது இந்த வரும் கூட்டம் என்பது அரசியல் சார்ந்த கூட்டமே அல்ல, அது ரசிக மனப்பான்மையோடு விஜயை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராவலோடு வரும் கூட்டம். அதில் பெரிய இளைஞர்கள் கூட்டமும் இருக்குது, அது மறுக்க முடியாது, அவங்க இளைஞர்கள் தான். ஆனால் இது வந்து நீங்கள் வாக்காக மாறுமா, இந்த அரசியல் இந்த கூட்டம் என்பது இந்த வாக்காக மாறுமா என்பது தேர்தல் முடிவு பண்ணும். என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக அதில் வந்து 10% கூட வாக்காக மாறாது. இன்னொன்று, வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய்ன்ற வசனம் எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழால. வீட்டுக்கு வீடு விஜய் வந்து இருப்பாரு, கண்டிப்பா ஓட்டுகள் இருக்குன்றத அவங்க மையப்படுத்தி தானே இந்த வாசகங்கள் வச்சிருக்காங்க. எங்க இருப்பாரு? 41 பேர் செத்து விழுந்தா ஓடி போயிட்டீங்க ஏர்போர்ட்ல இருந்து. ஒரு உண்மையான அரசியல் தலைவர், மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசியல் தலைவர் என்னங்க பண்ணிருக்கணும்? நீங்க கரூர்லேயே இருக்கணும்னு நான் சொல்லலை, கரூர்லேயே இருந்தால் என்னால் பிரச்சனைகள் வரலாம், மீண்டும் வந்து இல்லை எனக்கு கூட வந்து பிரச்சனைகள் வரலாம், அதனால் நான் வந்து இல்லை காவல்துறையினை இருக்க விடலன்னு சொல்லுவேன். திருச்சியில் தங்கியிருந்து ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அந்த குடும்பத்தை போய் நீங்கள் பார்த்துருக்கலாங்க. கண்டிப்பாக. எதுக்கு ஓடி போவீங்க? 1 மாதம் வந்து நீங்கள் வீட்டை விட்டே வெளியில் வரலையே. நீங்கள் எப்படி உங்களை வந்து தலைவன் சொல்லிப்பீங்க? உங்களை நம்பி உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானேங்க. அந்த கூட்டத்தில் 41 பேர் குழந்தைகள், 8 வயசு 6 வயசு 12 வயசு. அதை கூட நீங்கள் வந்து வீடியோ காலில் பேசுகிறேன், என்னுடைய பனையூர் வீட்டுக்கு வா, உனக்கு பணம் தரேன், ஆறுதல் சொல்கிறேன்னு, அதாவது ஒரு துக்க நிகழ்ச்சியை மிக கீழ்த்தரமாக கொண்டு போனது விஜய். எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சது விஜய்.
ஆனால் இவர் வீட்டில் வந்து விஜய் நாட்டில் நீ நடிக்கனா இருந்திருக்கேன். நான் தான் முதல்ல சொன்னேன், எல்லா வீட்லேயும் உன்னை வந்து வயசானவங்கள இருந்து சின்ன குழந்தைகளுக்கு தெரியும். அந்த நடிகனோட வெளிச்சத்தில் தான் நீ அரசியல் ஆசைப்பட்டு வந்திருக்க. உனக்கு ஒரு கொள்கை கிடையாது, இந்த மக்கள் மீது ஒரு பற்று கிடையாது, இந்த மக்களை வந்து வாழ்க்கை தரத்து முன்னேற்றம்ன்ற எந்த எண்ணமும் கிடையாது. வாயில் யாரோ எழுதி கொடுத்த மேடையில் பேசிட்டு நீங்கள் வந்து இப்போ சவால் விட்டுட்டு திரியிறீங்க. இந்த சவாலுக்கெல்லாம் உண்மையில் மக்கள் சவால் விடுவாங்க. 26 சட்டமன்ற தேர்தல் 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இவங்களால் என்னென்னா வரும் கூட்டத்தை வாக்குகளாக மாற்றும் அந்த அமைப்பு ரீதியான அந்த திறமையும் கிடையாது. கூட இருக்கிறவங்க யாருக்குமே அரசியல் அனுபவமோ அறிவோ கிடையாது. விஜய் என்ற ஒரு தனிநபருடைய சினிமா கவர்ச்சி மட்டும்தான் அவங்களுடைய முதலீடு, மூலதனம். அந்த மூலதனம் வரும் சட்டமன்ற தேர்தலில் சுக்கு நூறாக உடையும். நாங்கள் சொல்கிறோம், 15 ஆண்டு காலம், 16 சட்டமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 4 பெரிய தேர்தல், அது இல்லாமல் பல்வேறு இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், இத்தனையும் கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்த ஒரு கட்சி இன்றும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தன்னுடைய பயணத்தை தொடர்வது என்றால் அதனுடைய அடிப்படை கொள்கை தமிழ் தேசிய கொள்கை. அதை எடுத்து செல்லும் அண்ணன் சீமான், எங்களுடைய எங்களுக்கு எல்லாம் மேலே இருந்து வழிகாட்டும் மேதகு பிரபாகரன். இதுதான் அரசியல். நீங்க இன்னும் வந்து நாங்கள் எத்தனை வருடம் 100 ஆண்டுகளோட நான் கடந்து போவோம். கண்டிப்பா. ஆனா அவங்கள வந்து லிஸ்ட்லயே சேர்க்கலையே விஜய் அவர்கள் வந்து. அவர் யாரு சேர்க்கிறது? மேடையில பேசும்போது மக்கள் முடிவு பண்ண இவர் யாரு? இல்ல அவர் டிக்ளேர் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. வந்து ஒரு எலெக்ஷன் சந்திக்காதால 24 நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சுட்டு ஓடின ஆள் நீ வந்து 2 வருஷம் கூட ஆகுது. இப்போ நீ வந்து எங்களை என்ன இந்த புறக்கணிக்கிறது? யார் புறக்கணிக்கிறது? யாரை புறக்கணிப்பது? நாங்க புறக்கணிக்கிறோங்க. நான் தான் சொல்றேன், உன்னுடைய அந்த சினிமா கவர்ச்சின்ற மூலதனம் சுக்குநூறா உடையுதா இல்லையான்னு பாருங்க. 2024 சட்டமன்ற தேர்தல் அது உடைஞ்ச பிறகு நீ பேசுங்க. இந்த கேள்வியை நாங்கள் அப்போ கேட்குறோம், யாரை புறக்கணிக்கிறாங்கன்றது அப்போ மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. நீ இப்போ நான் என்னன்னா வெத்து வார்த்தை விஜய்லாம் அவர் நடிக்கிறாங்க, அதெல்லாம் சும்மா அவர் காமெடி பேச இப்படின்னு நான் கூட சொல்லலாம். இல்லை என்ன இருக்கு, அவர்லாம் தெரியாதுங்க, நீங்கள் வேற சும்மா 2-3 படம் அப்படின்னு நான் ஏளனமாக பேச முடியும். ஆனால் கல நிலவரம் யதார்த்தம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், நாங்கள் அப்படி பேசலாம். ஆனால் அதே போல் விஜய்க்கும் தெரியும் நாங்கள் எவ்வளோ பெரிய அடிப்படையிலே மிக வலிமையான சக்தி என்பது. ஆனால் பொது வெளியில் இவங்க வந்து இப்படி வந்து காட்டிக்கிறது முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் வந்து எண்ணத்தில் வச்சுடுங்க, இல்லை பேசுங்க, இதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள். நான் இதுதான் சொல்கிறேன், 26 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு இந்த இன்டர்வியூ எடுத்து பாருங்கள். அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அந்த இவங்களுடைய அந்த நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய அந்த கவர்ச்சி எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா ஒரு ஜெயலலிதா, ரிப்பீட்லாம் கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில். அதே போல் இவருடைய இன்னொரு எம்ஜிஆரெல்லாம் மாற முடியாது. கண்டிப்பாக இவருடைய வந்து வாக்கு சதவீதம் நீங்கள் அன்றைக்கி எண்ணிக்கை வரும்போது இவருடைய அந்த அடிப்படை சினிமா கவர்ச்சி மூலதனமே உடைஞ்சு நொறுங்கி போகிறத நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பா. இன்னொன்னு, சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தேசிய கட்சியா இருக்கட்டும், புதிதா வந்த விஜயாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணி இவங்க இந்த குறைகள் பண்றாங்க, இதுதான் அரசியலா அப்படின்ற கேள்விகளை வைக்கிறாங்கல்ல. ஆனா விஜய் அவர்கள் எல்லாரையுமே டிக்ளேர் பண்றாரு, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை மட்டும் எதிரி என்று குறிப்பிட மறுக்கிறார் இல்லையா? இதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பயமா கூட இருக்கும், அண்ணனை பார்த்து பயந்துருக்கலாம். நீ அண்ணங்கிட்ட வந்து 1.5 மணி நேரம் பேசி வந்து அவர்கிட்ட வந்து அறிவுரை வாங்கின ஆள் தானே நீங்கள் அது ஒத்துக்கொள்ள வேண்டிய எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தானே. நீங்கள் அப்படின்னா வந்து அவர்கிட்ட வந்து அரசியல் ரீதியாக வந்து அவர் உங்களுக்கு வந்து நீங்கள் அவர்கிட்ட அறிவுரை வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து கருத்தியல் ரீதியாக தான் நம்ம வந்து மோதுவோம். தனிப்பட்ட முறையிலையோ அவருடைய தனிப்பட்ட விஷயங்களோ நம்ம வந்து என்றைக்குமே பேசினதில்லை. நாம் தமிழர் கட்சி சேர்ந்த எவருமே வந்து அண்ணன் உட்பட எல்லாருமே வந்து கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆகவே இது எல்லாமே நாங்கள் வந்து புறந்தள்ளுறோம். இவர் ஏன் கேட்கல, அவர் ஏன் கேட்கல, எங்களுடைய ஒரே வந்து இப்போ உள்ள ஒரே நோக்கம் திருச்சியிலே நடைபெற உள்ள மக்களின் மாநாடு. அந்த மாநாட்டை வெற்றிகரமாக மிக பிரம்மாண்டமாக நடத்துவது, அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் மிக வெற்றியை நோக்கி பெரும் பயணத்தை ஆரம்பிப்பது. இது 2 தான் எங்கள் இலக்காக வச்சுருக்கோம். அதனால் இதை எல்லாத்தையும் நாங்கள் புறந்தள்ளுறோம். இதை பற்றியான வந்து வாத பிரதிவாதங்களை உள்ளே நான் போக விரும்பலை.
கண்டிப்பாங்கண்ணா. இன்னொன்னு இப்ப நீங்க வந்து அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறங்குறீங்க. கள நிலவரம் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில? இப்போ அங்க ஏற்கனவே திமுகவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கிறாரு 10 வருடமாக. இப்ப நீங்க அவரையும் மீட் பண்ணி இப்ப அந்த இடத்துல நீங்க வந்து நிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்துறீங்க? மக்கள் வந்து ரொம்ப திமுக எதிரான கொதிப்பான மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த எம்எல்ஏ வந்து 2016லயும் அவர் தான் வந்து வெற்றி பெற்றார். 21 சட்டமன்ற தேர்தலையும் பல்வேறு அரசியல் காரணங்கள். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மீது இருந்த பெரும் வந்து வெறுப்பின் காரணமாக மக்கள் திருப்பி வேற வழி இல்லாம. எனக்குமே ஒரு விஷயம் நான் சொல்றேன், திமுக தன்னுடைய சொந்த பலத்தில் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. மக்கள் திமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்பி ஓட்டு போட்டதே கிடையாது. அந்த அதிமுக மீதோ இருக்கிற அந்த அதிருப்தி, வேறு வழி இல்லாமல் ஐயோ இவங்க திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக ஓட்டு போடுவாங்க. கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நான் சந்தோஷமா ஓட்டு போட்டேன்னு எவனும் சொன்னதே கிடையாது. ஐயோ இந்த அம்மா திரும்பி மோசமாக ஆட்சி நடத்துன்னு சொல்லி கருணாநிதி ஓட்டு போடுவாங்க. ஐயோ இவரு ரொம்ப மோசமாக ஆட்சி நடத்துறாருன்னு சொல்லி ஜெயலலிதா ஓட்டு போடுவாங்க. இப்படி மாறி மாறி ஜெயலலிதா வந்து ஒரு பெரும்பான்மை வந்து பெண்களுடைய வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. பெரும்பான்மை பெண்கள் அவர் விரும்பினாங்க, அந்த அம்மா வந்து வரணும், அந்த அம்மா வந்து ஆட்சிக்கு வரணும்னு விரும்பி வாக்கு போட்டு அந்த அம்மா பலமுறை வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் சொல்ல கட்சிக்காரங்களை விட்டுங்க, பொதுமக்கள் விரும்பி ஆசைப்பட்டு ஓட்டு போட்டால் சரித்திரமே கிடையாது. கருணாநிதி அவர் ஆட்சிக்கு வருவதை இவர்கள் விரும்பியதாகவே எனக்கு நான் வந்து பார்த்ததே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இவர்கள் இவ்வளோ மோசமான ஆட்சி, ஊழல் பண்ண ஆட்சி பண்ணுறாங்க, இவங்களை மீண்டும் வந்து அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து அப்போ முடிவு பண்ணுறாங்க. எதிர்க்க யாருக்கான வலுவாக இருக்கிறது அந்த கட்டமைப்போடு இருக்கிறது திமுக தான். வேறு வழி இல்லாமல் சரி திமுக போட்டுருவோம், ஏன்னா இவங்க வந்துடக்கூடாதுன்னு திமுக போடுறோம். இதுதான் நடந்திருக்கு, அரசியலில் இதுதான் நடந்திருக்கு. யாரும் ஆனால் இந்த முறை திமுக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓட்டு போட்டால் தான் திமுக வர முடியும், வாய்ப்பே கிடையாது. ரொம்ப குறிப்பாக அண்ணா சட்டமன்ற தொகுதியில் 10 வருடமா எம்எல்ஏ வந்தார். ஒரு நாள் கூடங்க சட்டமன்றத்தில் தொகுதியின் பிரச்சனை பேசுனதே கிடையாதுங்க. ஒரு நாள் அவர் சட்டமன்றத்துக்கு எத்தனை நாள் போயிருக்கான்றது அட்டனன்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் இப்போது சொல்கிறேன், அவருக்கு இந்த 10 வருடமாக அளிக்கப்பட்ட மக்கள் வரி பணத்தில் வந்து அளிக்கப்பட்ட அந்த மாத சம்பளம் விரைய பணம். ஒவ்வொரு பைசாவும் அவர் வாங்கின ஒவ்வொரு பைசாவும் மக்கள் வரி பணத்தில் வாங்கின ஒவ்வொரு விரயமானதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அதற்கான அந்த வாங்கிய சம்பளத்தை கூட அவர் வேலை செய்யலைங்க, எதுவுமே இல்லை. அவர் வருவார், வெற்றி பெறுவார், எங்க போவார்னே தெரியாது. பெரும் வெள்ளம், பெரும் வந்து பிரச்சனைகள், வரவே மாட்டார். இப்ப அந்த மக்கள் அந்த ஆதங்கத்துல அதுதான் இருக்கு. 10 வருஷம் பார்த்துட்டாங்களே, போன வழி வேற என்ன வழி இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. இந்த முறை மிக தெளிவாக இருக்காங்க. அதுலேயும் நாங்கள் வந்து எங்களோட களப்பணியை ரொம்ப சிறப்பாக வந்து என்ன மாதிரி முன்னெடுக்கிறீங்க களப்பணிகள்? களப்பணிகள் என்னன்னா, இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து ஒவ்வொரு எங்களுடைய பலமே வந்து இவங்க மாதிரி கோடிகள் செலவு பண்ண முடியாது. இப்போ கூட வந்து கடுமையாக வந்து பொங்கல் பரிசுன்ற போர்வையில் அள்ளி அள்ளி பரிசு பொருளை கொடுத்துட்ருக்காங்க. அது பெண்களுக்கு குறிப்பாக அண்டா, பாத்திரம், பணம் அதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. எங்களுடைய வந்து பலமே என்னென்னா, எங்களுடைய தம்பிகளுடைய பலம், நாங்கள் வந்து முன்னெடுப்பது திண்ணை பிரச்சாரம் தான். நீங்கள் பணம் வாங்குங்க, உங்களுடைய ஏழ்மை சூழ்நிலை அவன் பயன்படுத்துகிறாங்க, பணம் வாங்க, பொருள் வாங்குங்க. ஆனால் வாக்கு என்பது உங்களுடைய பெரும் ஆயுதம். கண்டிப்பாக அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தாங்க, சரியாக பயன்படுத்துங்க. எங்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்றத நாங்கள் ஒவ்வொரு, அதாவது என்னென்னா மைக்ரோ லெவலில் நான் எங்களுடைய உங்களுக்கு பிரம்மாண்டமாக வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து மிக தீவிரம் ஊடுருவி பண்ணிகிட்ருக்கோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அது முன்னும் பல மடங்கு வேகத்தோடு அங்கே செயல்படும். இப்போ வீட்டுக்கு வீடு சென்று அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க. கண்டிப்பாக. இன்னொன்று, அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் கல்வி புரட்சி எல்லாம் செய்வதாக நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, இது குறித்தும் சொன்னீங்க? ஆமாம், வந்து அன்னைக்கு திருக்குறள் போட்டியும் நடத்தணும். ஐயா அவர் சூரியசேகர், அவர் கல்வியாளர், அவர் நடத்தணும். அது இல்லாமல் தைப்பூச நிகழ்ச்சி நடத்திக்கணும். தொடர்ந்து நிகழ்ச்சி மக்களாக நாங்கள் தொடர்ந்து வந்து இவர்களை மாதிரி பணம் வச்சுக்கிட்டு பணத்திமிரில் இவங்களை விலை கொடுத்து வாங்கிலாம் நான் மக்களை இன்றைக்கி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு விஷயம், அடிப்படை விஷயம், என்கிட்ட பணம் இல்லை. ரெண்டாவது விஷயம், அப்படி ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. பணம் இருந்தால் கூட நான் வந்து உனக்கு என்ன போகணும், 1000 ரூபா வாங்கிட்டு போ, ஓட்டு போடு, ஏன் மற்றெல்லாம் பேசுகிறேன், என்ன பேசாத, பணம் வச்சு அப்படின்ற மனப்பான்மை என்னைக்கு எங்கிட்ட கிடையாது. நாங்கள் தினந்தோறும் மக்களோட தான் இருக்கோம், மக்கள்கிட்ட தான் வந்து நாங்கள் வந்து பழகுறோம், தினந்தோறும் அவங்கள அரசியல் பண்ணி பேசுகிறோம்.
இவர்களை மாதிரி பண்ணையார்த்தனங்கள் நான் பண்ணதே கிடையாது. இன்னொன்னு மக்கள் பிரச்சனைனா இப்ப அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ வர்றது கிடையாது. அப்ப மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரை தேடுறாங்கன்ற கேள்வியும் இருக்குல்லண்ணா. அந்த அதிருப்தி தான் இப்போது இது வந்து இந்த சட்டமன்றத்தை எதிரொலிக்குன்னு சொல்றேன். ஏன் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா, இல்ல உங்களிடம் தேடுறாங்களா, கோரிக்கை வைக்கிறாங்களா, இங்க இந்த பிரச்சனை இருக்கு வாங்க அப்படின்னு? நீங்க அண்ணா நகர் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழகத்துல எந்த பிரச்சனை எல்லாம் முதல்ல நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தாங்க. எந்த பிரச்சனை நிக்கல சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா. தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருந்தாலும் சரி, இடைநிலை ஆசிரியர் போராட்டமா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து அவங்க வந்து நர்சஸ் அவங்க போராட்டமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாம் தமிழர் கட்சி தாங்க முன்னெடுக்குது. இவங்க எல்லாம் அறிக்கை விடுவாங்க, பசுப்பு மொழி பேசுவாங்க. ஆனால் களத்தில் உண்மையிலே போய் போராடி, அதாவது அந்த என்னென்ன சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், பரந்தூராக இருக்கட்டும், எண்ணற்ற விஷயங்களை நான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் நீ சரி, இது இவ்வளவு போராட்டங்களும் முன்னெடுத்த ஏதாவது ஒரு அரசியல் கட்சி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அதிமுக வந்திருக்கா? இல்ல. பாஜக வந்திருக்கா? நான் கேட்குறேன், இந்த 2 கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குன்னு உச்சந்தாயிலேருந்து கத்திட்டு இருக்காங்களா, தோழரே தோழரே, இவங்க வந்திருக்காங்களா? எல்லாத்தையும் நின்னது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி. அதை வந்து இவங்க மறுக்கலாம், மக்களுக்கு தெரியும். தினந்தோறும் வந்து அண்ணன் வந்து எல்லா போராட்டத்திலும் முதல் முறையாக நின்னது வந்து அண்ணன் தான். அதன் பிறகுதான் இவங்களும் வந்து கணக்கு காட்டலான்னு இவங்களும் போய் சும்மா கூட நிற்பாங்க. ஆகவே அண்ணா நகர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா போராட்டங்களுக்கும் நாங்கள் வந்து பங்கேற்றிருக்கோம். மக்கள் அதுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்கன்றது எங்களுடைய பெரும் நம்பிக்கை. கண்டிப்பா. அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. நன்றி.